பேர் தான் ஸ்வீட் முடுத்தப்பா. ஆமாம், நோம்புக்கு செஞ்சிருக்கு பிள்ளைகளுக்கு இனிப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும்மா. எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? அல்லாவுடைய அம்மாந்தமாக இருங்க. எல்லோரும் நோம்பு எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நல்லபடியாக எல்லா நோம்பும் இன்னும் குறை நோம்பையும் நல்லபடியாக வைங்க இன்ஷா அல்லா. இன்றைக்கி சாயந்தரம் பிள்ளைகளுக்கு தீவனம் வந்து ஒரே வடை பச்சியமாக செய்கிறோம்னு இன்றைக்கி நாங்கள் ஸ்வீட் கொடுத்தப்ப ஸ்வீட் நாங்கள் என்ன செய்கிறோமோ அதுக்கு ஒரு பேர் நாங்கள் வச்சுருவோம், நீங்கள் ஒரு பேர் வைங்க. இது எப்படி செஞ்சுருக்கோன்னு பாருங்கள். அதுக்கு இந்த மாவு பிணைஞ்சு வச்சுருக்கேன். என்ன மாவு இது? இது வந்து மைதா மாவு கொஞ்சம் கோதுமை மாவு கொஞ்சம் கலந்து பிணைஞ்சு வச்சுருக்கேன். பருப்பு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். என்ன கடலை பருப்பு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வெள்ளத்தை தட்டுறேன். இப்போ ரெண்டு ஏலக்காய் இந்த வெள்ளத்தோட இந்த இதுக்கு போடுறதுக்காக 2 ஏலக்காயை இதை தட்டிக்குது. கையை நச்சுக்கிறாங்க. கையை எடுத்துட்டு இது பண்ணுங்கம்மா. ஏலக்காய் 2 தட்டி சும்மா 1-2 தட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஏலக்காய் போட்டால் ஒன்றுமே திங்காதுங்க. அதுக்காக சும்மா வாசனைக்காக ஒரு 2 சின்ன ஏலக்காய் 2 போட்டிருக்கேன். இதில் ஃபுல்லாக அச்சாச்சு கடலை பருப்பை எடுத்து வச்சுருக்கேன். பொடிச்சு வச்ச வெல்லம், நம்மகிட்ட எதுவும் சிக்கிட்டு போக முடியாது. வெள்ளத்தையும் கடலை பருப்பையும் ஆட்டி வேக போட்டு வச்ச பருப்பு குலைவாக வெந்துருச்சு. அதோட வெல்லம் ஏலக்காயெல்லாம் போட்டு தட்டி கலக்கி வச்சிருச்சு. தேங்காய் பூ வேறு போட்டு சொல்கிறாங்க. போய் போட்டு இதை நல்லா இப்படி கிண்டி வச்சுக்கோங்க. பருப்பு அவிச்சு எடுத்து மசிச்சுக்கிட்டு சர்க்கரை போட்டு நாட்டு வெல்லம் போட்டு தேங்காய் பூ ஏலக்காய் போட்டு கிண்டி வச்சாச்சு. முதல்ல இதுவா பெரிய ஏசுல குறையில அதில் குறையில ஆற்றாம சார் நல்லதாமா இருக்கு. ஏமா வைங்கம்மா. என்னத்தை வச்சப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நாங்கள் செய்கிற போலி இப்படி தான் செய்ய போகிறோம். கருவுது அருமையாக ஆயிடுச்சா? இதுக்கு மட்டும் பாரு. அது பேர் என்ன சொல்கிறது? நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத சொல்லுங்கள். இந்த இதில் நாங்கள் செஞ்சுருக்க பாருங்க. இந்த நல்லா இருந்தால் மாவை உள்ளக்க வச்சு செஞ்சுருக்கு. நல்லாயிருக்கு. நெய் ஊற்றி செஞ்சுருக்கோம் நாங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நெய்யை நீங்களும் ஊற்றிக்கிடலாம். இல்லாட்டி கடலை வேறு எண்ணெயை ஊற்றிக்கங்க. நெய் ஊற்றி செஞ்சதுனால நல்லா வாசமாக நல்லா பொசு பொசுட்டு இருக்குது. நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. நோம்புனால திங்க முடியல. அப்புறம் நோம்பு திறந்துட்டு இருந்தேன் திண்டு பார்க்கணும். நீங்கள் வந்து இதை பார்த்து செய்ய இன்ஷா அல்லாஹ். நோம்புக்கு டெய்லி வடை எதுவுமா செய்கிறோம்ல, அதனால் ஒரு நாளைக்கு நீங்கள் இனிப்பாக செய்வோம் செஞ்சுருக்கோம். நீங்கள் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.